தன்னுடைய பதின் பருவத்துல உலகம் முழுவதும் இருக்கிற 195 நாடுகள்ல இருந்து ஒரு சிறந்த இசை கலைஞரை தேர்ந்தெடுக்குது சிபிஎஸ் வேர்ல்ட் பெஸ்ட். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் அவர்களால நேர்காணல் செய்யப்படுறாங்க. அப்ப ரகுமான் அவர்கள் கேட்ட கேள்வி, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பயிற்சி பண்ணுவீங்க தம்பி அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் 5 to 6 மணி நேரம் அங்கிள். அப்ப பிளே ஸ்டேஷன் எல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டப்போ, அப்படின்னா என்னங்கய்யா அப்படின்னு கேட்டார். அப்படின்னா என்னங்கய்யான்னு கேட்டதுனாலதான் நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு ஏ.ஆர். ரகுமான் அவர்களால் வியக்கப்பட்ட எங்கள் பெருமைக்குரிய தன்னுடைய முதல் படத்தை மோகன்லால் அவர்களை வைத்து இசையமைக்க காத்திருக்கிற லிடியன் நாதஸ்வரம் அவர்களை உங்கள் அத்தனை பேரின் கரமோசங்களோடு மேடை ஏற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். டீம்ஸ் இசை வெளியீட்டு விழா லிடியன் அவர்களை அன்பு நிறைந்த வாழ்த்துகளோடு இந்த வேலையில் அரங்கேற்ற விரும்புகிறோம். காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பதின் பருவத்தினர் வாழ்க்கை முழுவதும் பல்வேறு சாதனைகள் புரிய டீம்ஸ் நெஞ்சம் நிறைவோடு வாழ்த்துகிறது. கன்னத்தில் முத்தமிட்டால் கீர்த்தனா தன் எண்ணத்தால் முத்தமிட்டு இந்த குழந்தைகள் மென்மேலும் வளர்வதற்கு எங்கள் அன்பை டீம்ஸின் நினைவு பரிசை மன நிறைவோடு வழங்குகிறார்கள். எல்லாரும் உற்சாகமா கைத்தட்டுங்க. இந்த குழந்தைகள் பத்தின ஸ்லைட்ஸ் பின்னாடி உங்களுக்கு திரையில தெரியும். இவர்கள் எல்லோரும் வெவ்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த சாதனைகளை புரிந்து நம் எல்லோரையும் வியக்க செய்திருக்கிறாங்க. விவரம் புரியாத வயதில் அப்படின்னு ஆல்பபெட் ஆர்டர் படி போயிடலாம். உங்க கையில என்ன பேர் இருக்கு? கொடுத்தாங்களா? பேப்பர் கொடுத்தாங்களா உங்க கையில? பாக்கெட்ல வச்சிட்டீங்களா? ஓகே, எடுத்துலாம். பிறக்கும் போதே சாதனை பண்ணிருப்பாங்க. ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓகே, எங்க பாக்கெட்ல பேப்பர் இருக்கு. பேர் படிக்கலாமா? நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா? அம்ருதா. அமிர்தா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ. தீபன் ஐயங்காளி. தீபன் உங்ககிட்ட பேர் சொன்னாங்களா? Deepeshwaran as Adityan. Please come on to the stage. Frankenstein as Afel. John Bosco as Sarvesh. Kritika as Sarah. Welcome Ashmita as Nainika. Prashita Nazeen as Tina. Ritesh Ratnavel as Dylan. Roshan as Shan. Silvansan as Nafil. Thank you. Vishrita as Apurva. Udayan as Nishant. Thank you. நாங்க ஸ்டேஜ்க்கு யார் வந்தாலும் ஹானர் பண்ண தவற மாட்டோம். சோ ப்ளீஸ். இசை ஜாம்பவான்கள் சதீஷ் முரளி வந்திருக்கிற எங்கள் அன்புக்குரிய அம்மா ஷோபா அவர்களின் கரங்களால் இந்த பரிசை பெறுவதற்கு எங்கள் பாடகர்கள் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறார்கள். பண்றாங்க. அவர்களின் சிற்றுணர்வுகளை அவர்களுக்கே பரிசாக கொடுத்து அவர்களை பெருமைப்படுத்துவதில் டீம்ஸ் மகிழ்ச்சி அடைகிறது.
சபீஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அழகா இருக்கு, உங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. காட்டு ராஜாவுக்கு எங்கள் சிற்றுருவ பரிசு. டீன்ஸ் திரைப்படத்தில் சிக்கிக்கொண்ட குழந்தை இன்னும் மீண்டு வராத காரணத்தாக இருந்தாலும் இசை வெளியீட்டு விழா வரை அதே மூடோடு இருக்கிற தம்பிக்கு எங்கள் சிற்றுருவத்தை அன்போடு வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் சொன்னதையெல்லாம் கேட்டு அப்படியே நடித்ததால் அந்த குழந்தைகளுக்கு தலையாட்டு பொம்மையே பரிசாக கொடுக்கிறார் எங்கள் இயக்குனர். அந்த கையில இருக்க குட்டி குட்டி பொம்மையெல்லாம் பார்த்தது இங்க நிக்கிறவங்க எல்லாம் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்க. அந்த பொம்மையை பார்த்துட்டு அவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியல. இதே போல சிற்றுருவங்கள் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர்களுக்கும் கொடுக்கப்படும். இந்த அரங்குக்கு அடுத்தடுத்து பல்வேறு பிரபலங்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய அன்பு நிறைந்த நன்றி. நடிப்பிலக்கணம் அப்பா MS பாஸ்கர் அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தனை பிரபலங்களையும் அன்பு நிறைந்த வாழ்த்துதலோடு நன்றியோடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது டீம். வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் அவங்களுக்கு கிளாப் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இனிமே ரொம்ப ஹாப்பியா பயங்கர எனர்ஜியா அந்த கிஃப்ட் வாங்கிப்பாங்க. ஜென்சி ஜெனரேஷன் விருந்தினர்களும் அவர்கள்தான், விருது பெறுபவர்களும் அவர்கள்தான். குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூங்க, வந்தது ரொம்ப சந்தோஷம். இத்தனை அச்சீவர்ஸ் நடுவில் என்னை ஒரு ஆளாக மதித்து கூப்பிட்டதுக்கு பார்த்திபனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டீம்ஸ் இட்ஸ் பார்த்திபன்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு விஷன் சொல்லலாம் இந்த படம். அண்ட் ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் ஆகிருக்கோன்னா எனக்கு 100% ஹோப் இருக்கு அண்ட் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஐ எம் வெயிட்டிங் டு வாட்ச் த மூவி as how you are all waiting to. அண்ட் இந்த டீனேஜர்ஸ் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்க நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திபன் அங்கிளும் அண்ட் மை டியர் மியூசிக் கம்போசர் த லெஜெண்டரி இமான் அங்கிளும் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ ஹர்ட் ஃபியூ சாங்ஸ் அண்ட் இட்ஸ் அமேசிங். அண்ட் எல்லா இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா க்ரூ அண்ட் காஸ்ட் அண்ட் மியூசிஷியன்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு த மூவி டூ. தேங்க்யூ ஸோ மச். அம்மா பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுக்கு எங்கள் அன்பு நினைவூட்டல். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் யாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சேன் பரிசு.
இங்க வந்ததுக்கு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவே தெரியும் பார்த்திபன் எல்லாமே வித்தியாசமா செய்வார் அப்படின்னு. இந்த படத்துக்கு எவ்வளவு நியூ டேலண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்கார் பார்த்திபன். அவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த டீசரும் இந்த பாட்டும் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் இந்த படத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு படமும் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது இவர் என்னதான் புதுசா யோசிப்பார் அப்படின்னு நம்ம எல்லாரையும் யோசிக்க வைப்பார் அவரு. சோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒண்ணு சிங்கிள் ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறாரு, அப்புறம் ஒண்ணு சிங்கிள் ஷாட் நான் லீனியர் ஃபில்ம் அவரது ஒண்ணு எடுக்கிறாரு. சோ வித்தியாசமா அடுத்தது என்னதான் அவரால் செய்ய முடியும்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி 13 டேலண்ட்ஸை எடுத்துட்டு வந்து அவர் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ இதுல என்ன வித்தியாசமா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப ஐ திங்க் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக போறோம். ரொம்ப ஆச்சரியமா எல்லாருமே இந்த படத்தை பார்க்க போறோம். என்னோட வாழ்த்துக்கள். இவ்வளோ நியூ டேலண்ட்ஸ் வந்து நீங்க நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் அந்த பாட்டு கேட்டோம்ல, ஸ்ரேயா கோஷால் எல்லாருக்குமே பிடிச்ச ஆர்டிஸ்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்க பாட்டை. அது கேட்கும்போது சீக்கிரமா எனக்கு இந்த படத்துல வந்து இந்த எந்த இடத்துல இந்த பாட்டு வரப்போறது, எந்த சிச்சுவேஷன் இது வரப்போறதுன்னு கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அண்ட் பார்த்திபன், உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எங்க ஃபேமிலியிலேருந்து வந்த ஆளுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ ஐம் ரியலி ப்ரவுட் ஆஃப் வாட் யூ ஹவ் அச்சீவ் டுடே அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். இது ஓகே. அண்ணன் அறிவு அவர்கள் இப்போது தனது கம்பீரமான குரலில் உங்களை வேற ஒரு நிலைக்கு எடுத்து செல்வார் என்பதை அவருக்கு பரிசு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அறிவனோட அறிவுக்கு எவ்வளவு பரிசு கொடுத்தாலும் தராது, இருந்தாலும் நினைவை மீண்டும் எழுப்புவதற்காக ஒரு நினைவு பரிசு. பாடலை பாடிய கீர்த்தனா அவர்கள். இப்போது ஒரு திருமணத்தையே இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்த முடியும் என்றால் அந்த திறமையாளரின் சாதனை தான் எத்தனை என்று ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் திரும்பி பார்க்க செய்த ரோபோ சங்கர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எப்போதும் எல்லோரோடும் கவனிக்கப்படுகிற, எல்லா நேரங்களிலும் எல்லாரையும் உற்சாகம் ஊட்டுகிற எங்கள் அக்கா வனிதா விஜயகுமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இயக்குனர் கௌரவ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பரிசுத்தமான மதுரைக்காரன் காப்பே ரணசிங்கம் என்ற ஒரு படத்தின் மூலமாக பல்வேறு மக்களின் குரலை இந்த உலகுக்கு எடுத்து சொன்ன மரியாதைக்குரிய இயக்குனர் விருமாண்டி அவர்கள் இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்தபடியாக நேர்த்தியான வார்த்தைகளாலும் ஆழமான வசனங்களாலும் நம்மை ரசிக்க வைக்கக்கூடிய கவிஞர் மதன் கார்கி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து வரப்போறவரை பத்தி சொல்லணும்னா, ஊருக்கு உழைச்சவர் எம்ஜிஆர். இது ஊரு பேரை வச்சுட்டு உழைச்சவர். கமர்ஷியல் ஹிட்களால் தமிழ் துறையை ஆண்ட இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக சினிமால கமர்ஷியல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதை தனக்கான வார்த்தையாக மாற்றிக்கொண்ட ஒருவர். ஆண்டவருக்கு 10 அவதாரங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவருக்கே 10 அவதாரம் கொடுத்த எங்கள் இமய இயக்குனர் திரு கே ரவிக்குமார் சார் அவர்கள் இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன்.
இயக்குனர் சரண் அவர்கள் இந்த மேடையை வந்து கனப்படுத்துமாறு அன்போடு அழைக்கிறேன். தமிழ் சினிமாவில் புதிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்திய இயக்குநர்களில் மிக முக்கியமான இயக்குனர் சரண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஊடகம் என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு தன் வாழ்க்கை முழுவதும் அறத்தின் பக்கம் நிற்கிற அந்த நக்கீரன் கோபால் அவர்களை இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சினிமாக்கு டூப்பு போடுகிற மிகச்சிறந்த நடிகர்கள் நிறைய பேர் பார்த்திருக்கோம். ஆடியோ லான்ச்சுக்கே டூப்பு போடுற அளவுக்கு கடுமையான வேலைப்பளுக்கு மத்தியில தன்னுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இந்த குழந்தைகளை வாழ்த்துவதற்காக இருக்கிற அந்த யோகி பாபு அவர்கள் இந்த வேலையை முன்னேறும் கௌரவப்படுத்துவதற்கு அன்போடு அழைக்கிறேன். நிச்சயமாக இப்போது வருவது யோகி பாபு தான் அவருடைய டூப் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தேன். படத்தில் தயாரிப்பாளர்கள் படத்தின் தயாரிப்பாளர்கள் டாக்டர் பிஞ்சி ஸ்ரீனிவாசன் மற்றும் ரஞ்சித் தண்டபாணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தரமான படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து திரைக்கு வழங்குகிற சக்தி பிலிம் ஃபேக்டரி நிறுவனர் அண்ணன் சக்திவேல் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். திரைப்படத்தை கோயம்புத்தூரின் எல்லா திரையரங்குகளிலும் கொண்டு சேர்க்கிற எல்மா நிறுவனத்தின் தலைவர் அண்ணன் எட்டில்ராஜ் அவர்கள் இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த தருணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நபர், எப்போதுமே எல்லாரும் யாராவது ஒருத்தர் வளர்றதை பார்த்து புறம் ஒன்று இருக்கிறது என்றால் அதன் இலக்கணம் எங்கள் பாஜராஜ் சார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த திரைப்படத்தை வெளியாவதற்கு முன்பே எல்லோர் கவனத்திற்கும் எடுத்துச் சென்றிருக்கிற மிகச்சிறந்த இசையை வழங்கி இருக்கிற எங்கள் இசையமைப்பாளர் டி இமான் சார் அவர்களுடைய தந்தை மரியாதைக்குரிய ஐயா திரு டேவிட் அவர்கள் இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இசையமைப்பாளர் இமான் சார் அவர்கள் இந்த மேடையில் அமர்ந்து இந்த மேடையை நிறைவேற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தனது கம்பீர குரலால் இந்த மேடையை அதிரச் செய்த அந்த அறிவு அவர்கள் இருக்கையில் அமருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த திரைப்படத்தில் தயாரிப்பாளர்களுள் ஒருவர் அல்ல, தயாரிப்பாளர்களில் மிக முக்கியமான ஒருவர் திரு பிஞ்சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். இங்க வந்திருக்கும் எல்லா ரசிகர்கள், மீடியா பார்ட்னர்ஸ், ஆல் செலிபிரிட்டிஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வணக்கம், நன்றி. இந்த எங்க 2வது பயோஸ்கோப் ப்ரொடக்ஷன்
மூலமா இப்ப இந்த டீம்ஸ் படத்தை வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். சார் நான் ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். எங்களோட ஃபர்ஸ்ட் படம் இரவு நிழல் வந்து பெண்கள் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி எடுத்த சிங்கிள் ஷாட் நான் லீனியர் படம். நல்ல முறையில் கிரிட்டிக்கல் ரிவ்யூ, ஆடியன்ஸால நல்ல வரவேற்பு பெற்ற படம். நான் வந்து ப்ரொஃபஷனலி ஒரு பீடியாட்ரிஷியன். இப்ப இந்த 2வது படம் பார்த்திபன் சார் நிறைய கதையை சொன்னாரு. ஒரு கதை வந்து சொல்லும்போது நிறைய பாஸ் கொடுத்தாரு, இடையில கேள்வி கேட்டாரு, எங்களோட ஃபீட்பேக் கேட்டாரு. செகண்ட் ஹாஃபோட கதையை விவரிக்கும் போது இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. அந்த செஷன் முடிஞ்சது. நான் கதை கேட்கிற டைம் வந்து யூஸ்வலி நைட் டைம் 10-11 மணி, அங்கே யூஎஸ் டைம், வியூருக்கு காலையில 12 மணி வரைக்கும் போவோம். 2வது முறை சொன்னப்ப மறுபடியும் கதை சொல்லும் போது கேள்வி கேட்டார். நிறுத்திட்டு பாஸ் பண்ணி இப்ப என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா 4 ப்ரொடியூசரும் நாங்க ஒரே செட்டிங்ல வந்து இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தோம். நான் பீடியாட்ரிஷியன் சொன்னது வந்து குழந்தைங்களை வச்சு எடுக்கிற படம். பொதுவாக குழந்தைங்களை பத்தி இன்னொரு செய்தி வந்து உலகத்து பாப்புலேஷன்ல வந்து 25% தான் குழந்தைங்க, அதாவது 4ல் ஒரு பங்கு. ஆனா உலகத்தோட 100% ஃபியூச்சர் அவங்க தான். இப்ப டீம்ஸ் குழந்தைங்களை வச்சு படங்கள் நிறைய வந்திருக்கு தமிழ்ல. சார் வந்து ஆனந்த விட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் வந்து 13 டீம்ஸ் மையமா வச்சு படம் முழுக்க அவங்களே வச்சு ஒரு படம், அதுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து முழுமையா அந்த டீம்ஸ் கதாபாத்திரம் தான் பெருசா எடுத்து படமாக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு சமீபத்தில் கோட்ன்ற வார்த்தை ரொம்ப யூஸ் பண்ணப்படுது. ஒரு படம் தயாரிக்கப்படுது, விஜய் சார் நடிக்கிற படம். சரி, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னா, பார்த்திபன் சாரம் ஒரு கோட் எப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து திடீர்னு 2 வருஷம் ஆச்சு அவர் பார்த்தேன், வளர்ந்துட்டாரு கொஞ்சம். இந்த வயசுல வளர முடியாது எப்படின்னு பார்த்தேன். 13 டீனேஜர்ஸ் உள்ள அடக்கி வச்சு அந்த எனர்ஜி எப்படி வரும்? இவரே ஒரு பெரிய டீனேஜர் மாதிரி. இப்ப பாத்தீங்க மேடையில எப்படி டீனேஜர்ஸ்ங்களுக்கு இருக்கிற எல்லா எனர்ஜியும் சேர்த்து ஒட்டுமொத்தமா அந்த எனர்ஜியை காமிச்சிருக்காருங்க. நான் எதுக்கு தெரியும் கோட் அப்படின்னு சொன்னா, சார் உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன சொல்லுங்க? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டீம்ஸ். பார்த்திபன் சார் வந்து இன்னைக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டீம்ஸ். ஓகே, இன்னொரு விஷயம் இருக்கு. இவர் இன்னும் டீனேஜராக இருக்கிறாருன்னா, இவருக்கு வயசு எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டா சொல்லுவார், போன வருஷம் 16, இந்த வருஷம் 15. சார் நீங்க பிலிம் ஃபீல்டுக்கு வந்து எத்தனை வருஷம்? 33. சரி, வயசு 23. நான் நினைக்கிறேன் இவருக்கு இன்னும் 16 வயசுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நீங்க இயக்கின படங்க எத்தனை படம்? கரெக்டா சொல்றாரு. இது 16வது படம். இரவு நிழல் 15, இது 16வது படம். அதனால இன்னும் டீனேஜராக தான் இருக்கிறாரு. அவரோட ஸ்பீட் பத்தி ரஞ்சித், எங்களோட ப்ரொடியூசர், அவர் இங்க இருந்து கூட இருந்து பார்த்தாரு. அவர் சொல்லுவார் வந்து, சார் அண்ணாவோட ஸ்பீட் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ற ஏடிஸ் கூட மேட்ச் பண்ண முடியறது இல்லை, அவ்வளவு ஸ்பீட். காலையில 4 மணிக்கு எழுந்து அவரோட உழைப்பு வந்து, நான் அவருக்கு மெசேஜ் அனுப்புவோம், சொல்லுவேன், சார் நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க எனக்கு. எங்களுக்கெல்லாம் இந்த ஏஜ்ல எவ்வளவு சுறுசுறுப்பு, அந்த எனர்ஜி எப்படி உங்களால எடுத்து வர முடியுதுன்னு சொல்லிட்டு. அதாவது 13 டீனேஜர்ஸ் வச்சு இருக்கிற படம்னா, அது நீங்க படத்தை பார்ப்பீங்க. இப்ப இந்த இது வரைக்கும் அந்த பாட்டுங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த எனர்ஜி. கண்டிப்பா இது ஒரு மிக சிறந்த குழந்தைகள் படமா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி படமா தான் இருக்கும், ஃபேமிலியோட. இது பசங்க படம்னு ஒதுக்குவானா, யூஸ்வலா பசங்களுக்கான என்டர்டைன்மெண்ட் எடுத்தீங்கன்னா பசங்களுக்கான படங்கள் வர்றது ரொம்ப கம்மி.
இது ஒரு புதுமையா, பார்த்திபன் சார் பத்தி சொல்லவே தேவையில்லை. அவரு புதுசா எதுவும் செய்யலன்னா தான் அது புதுசு. அது ஒரு பேரடாக்ஸ் அவருக்கு. எப்பயுமே புதுசா செய்வாரு. இது தவிர இந்த படத்துல எல்லா பாட்டுங்களும் அவர் தான் எழுதிட்டாரு. நான் போன படத்துக்கு அவர் எழுந்த பாட்டுங்களே சொன்னாங்க, இரவணிகள் இல்லை சார், இன்னும் நிறைய பாட்டுங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் கேட்டிருப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் நான். இமான் சாருக்கு அடுத்து நான் பேசும்போது நான் கொஞ்சம் விரிவா சொல்லுவேன். இதுதான் முதல் முறையா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. இந்த படத்தோட பாட்டுங்க ஃபர்ஸ்ட் எனக்கு அனுப்பிச்சிருந்த போது, அப்போ உடனே ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சது இது சூப்பர் ஃபயர் ஹிட் ஆல்பம் சார், இதுல எதுவுமே சந்தேகமே இல்லை அப்படின்ட்டு கேட்டீங்க. இப்ப பிபிலியோட எனர்ஜி அந்த படத்தோட ஷூட்டிங் ப்ரொமோக்காக எடுத்து இது படத்துல சேர்ற மாதிரி இருக்குது. நம்ம இன்னும் சந்தோஷம் இருக்கு. ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். டைம் கிடைக்கும்போது மறுபடியும் சொல்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். மீடியாவில் இருக்கிற எல்லாருக்கும், இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். இந்த டீம்ஸ் பட இசை வெளியீட்டு விழாவுக்காக சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திபன் சார் வந்து எனக்கு கூப்பிட்டு இந்த படத்தோட கதை சொன்னாங்க. இந்த கதையை வந்து ஒரு காலையில் கூப்பிட்டுட்டு ஃபுல்லாக ரொம்ப நரேட் பண்ணாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அந்த கதை. அவர் நரேட் பண்ண விதம், அந்த கதையை அந்த கதையில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் இது. இதில் வந்து பாடல்கள், இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். இந்த படத்தோட பாடல்கள் பற்றி பேசுறதுக்காகன்னு சொல்லிட்டு எனக்கு பாடல்கள் எல்லாமே நேற்று அனுப்பி வச்சாங்க இமான் சாரும் பார்த்திபன் சாரும். இமான் சாரோட சாங்ஸ் நிறைய எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த படத்துல எனக்கு ரொம்ப, நான் ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே இந்த ஆல்பமா எனக்கு ரொம்ப வந்து டைரக்டா வந்து எனக்கு ஹிட் பண்ணது வந்து வெரைட்டி. ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த எவ்வளவு தூரம் இருக்கு அந்த ஒரு பாட்டும் இன்னொரு பாட்டும், அது மாதிரி இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்குமான டிஸ்டன்ஸை ரொம்ப அழகா மெஷர் பண்ணிருக்காங்க 2 பேருமே, பார்த்திபன் சாரும் இமான் அவர்களும். இதுல காணாததை நானும் கண்டேன் என்ற பாட்டு, அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் நான் வந்து எதுவுமே கிரெடிட்ஸ் பார்க்காம கேட்டிருந்தா கூட இமான் சார் பாட்டுன்னு சொல்லியிருப்பேன். மிச்சம் எல்லா சாங்கும் இந்த படத்துல யாரோ ஒரு யங்ஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிதான் எனக்கு கேட்கும் போது இருந்துச்சு ஒவ்வொரு சாங்குமே. ஹே நைனிகா பாட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அப்டீட்டா இருந்துச்சு அந்த சாங். அதை ஸ்ருதி பாடி இருந்ததாகட்டும், இமான் சாரோட மியூசிக் அண்ட் ரொம்ப பியானோ வைப்லேயே வதையணும்ட்டு இங்கிலீஷும் தமிழையும் அழகா ஃபியூஸ் பண்ணி பார்த்திபன் சார் எழுதியிருந்த அந்த லிரிக்ஸ் ஆகட்டும் ரொம்ப யூனிக்கான ஒரு திங் இருந்துச்சு. அது மாதிரி இந்த காணாததை நானும் கண்டேனே பாட்டிலையும் புல்லுக்குள்ளே நீயும் ஒரு புல்லாங்குழல் ஊத என் செல்லெல்லாம் புல்லரிக்குது என்ற அந்த வரிகள் வந்து அதுல இருந்து அந்த ஒரு வார்த்தை, அந்த சவுண்டை வந்து எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த பாட்டோட மெலடியோட சேர்த்து அதையும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் இதுல இருக்கு. வானமே காணமேன்ற பாட்டுல ஒரு லைன் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அதுல இனி வாழ்ந்த என்ன பயன் செத்து தொலையலாமே, இனி செத்து என்ன பயன் வாழ்ந்தே தொலையலாமேன்னு சொல்லிட்டு ஒரு லைன். வாழ்ந்து எதுவும் பயன் இல்லை, செத்து போலான்னு நினைக்கும் போது செத்து மட்டும் என்ன பயன் இருக்க போகுது, நம்ம வாழ்ந்தே தொலையலாமேன்ற அந்த ஒரு அவநம்பிக்கையும் நம்பிக்கையும் ஒரு வரி கேப்ல கொடுக்குற அந்த வரிகள் வந்து ரொம்ப அழகா அந்த பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட மியூசிக்கும் அப்படி சோரிங்கா இருக்கும். அந்த சாங்கோட அந்த மியூசிக் நீங்க எல்லாம் கேட்டீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ரொம்ப இமான் சார் இந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க பண்ணது, இந்த குழந்தைங்க எல்லாரையும், இந்த டீனேஜர்ஸ் எல்லாரும் டான்ஸ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சார் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சாங்க. நான் வீட்டுல நான் வந்து ஒரே ஒரு டீனேஜரை வச்சு மேய்க்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க வந்து டீனேஜர்ஸை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கீங்க. அவங்கள வந்து இதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சாதனைக்கான விருது உங்களுக்கு கொடுக்கணும். அவங்க அம்மாக்களை வச்சு சமாளிக்கிறது இன்னும் கஷ்டமா சார். இந்த படத்துல இன்னொரு ஒரு சாங் மட்டும் நான் சொல்லுவேன், இயேசுவே பாடல் சார். அந்த இயேசுவே பாடலும் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த அன்பின் மழையிலே மாதிரியான ஒரு சாங் வந்து ரொம்ப ஹியூமனிட்டி பத்தி நிறைய பேசுது. அதுல ஸ்பிரிச்சுவாலிட்டின்றதை தாண்டி அது பேசுற அந்த பிலாசபிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெயித்திடும் போது ஒரு திமிரோட சேர்ந்து அது பாழாகும், அந்த ஜெயித்திடும் போது வரும் அகங்காரம் திமிரது கூடி பாழாகும், ஜெபித்திடும் போது வரும் அகஞானம் திறன் அது கூடி பூவாகும் அப்படின்ற அந்த வரிகள் வந்து 15 வரி தப்பா சொல்லியிருந்தேன்னு நினைச்சேங்க. ஆனா அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நான் கேட்கும்போது அவ்வளவு என்ஜாய் பண்ணேன் அந்த சாங். ஒரு பியூட்டிஃபுல்லான ஆல்பம் கொடுத்ததுக்கு பார்த்திபன் சாருக்கும் இமான் சாருக்கும் நன்றி. இங்க மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், படத்தில் நடிச்ச டீனேஜர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிகில் சார் நன்றி. நன்றி. லோகேஷ் ரெடி?
ஒரு நிமிஷம் லோகேஷ் கை தூக்குமா சார், இங்க லுக்கு இங்க சார் போட்டோ. ஓகே உட்காருமா, உட்காருங்க, போட்டோஸ் உட்காருங்க. ஸோ பீரியட் விஷுவல் சார், சார் விஷுவல். ஓகே படங்களை கொடுத்த இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் எம்சி ஜெனரேஷன் ஸ்டார்ஸ் வச்சு இயக்குற இயக்குனர்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கொஞ்சம் ஆய்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஸ்டார் ஆக்குகிற படங்களை இயக்கிய எங்கள் இயக்குனர் அவர்களை அன்போடு அனைவருக்கும் வணக்கம். வித்தியாசமா தமிழ் மட்டும் நல்லா பேசுறேங்க, ஆல் தி பெஸ்ட். அது கூட ஆல் தி பெஸ்ட் இங்கிலீஷ். வாசல்ல கொடுத்த கமர்கட்ல இருந்து கமலா தியேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதுதான் பார்ப்பீங்க சார். அவரு ஆர்டினரியா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா அதுதான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. என் டேபிள்ல ஒரு 10 ஐட்டம் இருக்குன்னா அதுல 9 ஐட்டம் பார்த்திபன் சார் ஆபீஸ்ல இருந்து வர்றதுதான். ஐட்டம்லாம் டேபிள்ல வச்சு நான் சொல்ற பொருட்கள். இல்ல அது அவ்வளவு போல்டா மைண்ட்ல அது போல்டா மைண்ட். சரி ஓகே. ஏதாவது ஒண்ணு நம்ம புதுசா ஏதாவது ஏதாவது சொன்னாங்க. ஒரு பெரிய அறிவுஜீவி புதுசா அப்படின்லாம் இப்ப சொல்றாரு. ஒரு பெரிய பார்ட்டி புதுசா திங்க் பண்றாரு. அந்த மாதிரி திட்டமே கூட உங்க பேரு தான் அந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் சார். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த 13 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு 13 சாதனையாளர்கள், அதுவும் டீனேஜ்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு பண்ணது ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு. அவர் காலத்துல நம்ம டைரக்டரா இருக்கிறது அப்படின்றதெல்லாம். ஏன்னா யூஸ்வலா ஒரு 4 பேரை யாராவது கூப்பிடுறவங்க கூட ஒருத்தர் ஒரு நேரத்துக்கு வருவாங்க. வந்தாலும் சீக்கிரம் போகணும்னு சொல்லுவாங்க. இந்த என்ன மாதிரி இவங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த 13 சாதனையாளர்களை பிடிச்சது பெரிய விஷயம். அது இந்த உண்மை நம்ம மதன் கார்கி அவர் சொன்ன மாதிரி இந்த 13 குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்ச்சாரு அப்படின்னு அம்மாவை மேய்க்கிறது அதை விட பெருசா இருக்கு. பஞ்சு தான் அவருக்கு யோகி பாபு மாதிரி. ஏதாவது ஒண்ணு சொன்னா அவருக்கு ஏதாவது வேற போடணும்னு உடனே திங்க் பண்றாங்க. சரி, வாழ்த்துக்களை தவிர என்ன சொல்றது. இமான் சார் இன்னைய விழா நாயகன், அவரோட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம். அப்புறம் ரெகுலரா எங்களுக்குள்ள டச் இருக்கு. வாட்ஸ்அப் டெய்லி அனுப்புவாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் பிரைஸ் லார்ட் அப்படின்னு எண்டில் அது ரஹ்மான் எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிறது தான். இவரு பிரைஸ் லார்ட்னு போடுங்க. அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை மட்டுமில்ல, அயராத உழைப்பாளி. ரொம்ப சின்ன வயசுல மியூசிக் டைரக்டரா வந்தவர் இன்னி வரைக்கும் கொடி நாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது அவருடைய உழைப்பு தான். அது நம்ம பாராட்டே ஆகணும். மற்றபடி குழந்தைகள் எல்லாம் நான் படம் பார்த்துட்டு ஒருத்தர் பேரா சொல்லி அவங்கள வாழ்த்தணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேசணும்னு நினைச்சேன் சார். உங்களை நேரா பார்த்த உடனே எல்லாம் மறந்து ஏதாவது ஒரு பஞ்சு ஒன்று சார். வாழ்த்துக்கள் சார், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் அடுத்தது என்ன பண்ண போறாருன்னு அவர் திங்க் பண்றாரு, நம்ம திங்க் பண்ணி நமக்கு இன்னொரு டயர்டாயிடுது. அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒண்ணு அர்த்தம், இது இல்ல இது வேற ஏதோ ஒண்ணு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ற அளவுக்கு நம்மளை வச்சிடறாரு. அவரு நீண்ட ஆயுளோட நிறைய படங்கள் பண்ணோம். அதெல்லாம் நாங்கள பாக்குறதுக்கு இருக்கணும். இந்த படங்கள் இந்த படம் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் நல்ல இறைவனை வாழ்த்து நன்றி கூறுகிறேன். நன்றியுடன் வணக்கம். தேங்க்யூ. வாழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறேன். முதலாவதாக எங்கள் அண்ணன் நடிகர் விக்ரம் அவர்கள் வாழ்த்து வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி முன்னாடிலாம் பார்த்திபன் சார் படத்துல நடிக்கிறது பெரிய பாக்கியமா அது யோசிப்போம் நம்ம சான்ஸ் கிடைச்சா. பட் இங்க பேசுறதே பெரிய சான்ஸ் மாதிரி இருக்கு எனக்கு. இத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கும் போது இங்க இதுல கலந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு எனக்கு. அண்ட் வந்து பார்த்திபன் சார் எப்படின்னா வந்து எனக்கு டீன்ஸ் படங்கள் அப்படியே சொல்றேன் நான். இன்னொரு விஷயம் என்னன்னா, சார் வந்து எல்லா ஆடுகளும் மற்ற விஷயங்கள் எல்லாம் மைக் முன்னாடி சார் பேசும்போது வந்து நமக்கே ஒரு ஆர்வமா இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பேசுவார் பேசும்போது. பட் சார் முன்னாடி அவரை பத்தி நாம மைக்ல பேசும்போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. எனக்கு அந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ்ல வந்து கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. நல்லா படிச்சாலும் படிக்காட்டியும் சரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் வந்து அப்படிதான் பாக்குறேன். ஒரு கிளாஸ் டீச்சரை வந்து ஒரு சினிமா மாதிரி, சினிமாக்கு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க நல்லா படிக்கவும் செய்வாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்திபன் சாரை பாக்குறேன். ஸோ சினிமால வந்து நம்ம ஒரு சில பேர் வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு இது நமக்கு தோணிட்டே இருக்கும். ஏன்னா அதே மாதிரிதான் பார்த்திபன் சாரும் ஒவ்வொரு விஷயம் இன்னொரு அடுத்ததுல அந்த மாதிரி இருக்காரு, வேற மாதிரி ஒரு எடுப்பாரு. ஸோ ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்து வரும்போது அவரோட படங்கள் பார்க்கும்போது அடுத்து இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். சில பேர்லாம் ஒரு படம் பார்த்துட்டா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும், அடுத்த அப்டேட் வரும்போது தான் தெரியும். பட் ஒரு படம் பார்த்து முடிச்சோன்னே இதுல வித்தியாசமா கொடுத்துருக்காரு, அடுத்த படத்துல இவர் என்ன கொடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திபன் சார் எப்பவுமே இருக்கும் எனக்கு. ஸோ வந்து இந்த படமும் வந்து அடுத்து என்னன்னு வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன பசங்களாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருந்தார். ட்ரெய்லரும் சூப்பரா இருந்தது. ஸோ ஆடியோ லான்ச் வந்து எல்லா சாங்கும் வந்து அருமையா இருந்தது, இமான் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டேன். ஸோ எல்லாமே கேட்சியா இருக்கு. படம் கண்டிப்பா ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, சாங்ஸும் சரி, அண்ட் இது கண்டிப்பா பெரிய வெற்றியா வரும்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ எல்லாருக்குமே டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சாரை பார்க்க முடியல. நான் இங்க வந்து நிக்கிறதுக்கே நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இவ்வளவு லெஜண்ட்ஸ் இருக்காங்க. பார்த்திபன் சாரோட மூவிக்காக வந்திருக்கேன்னு இருக்கும்போதே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அண்ட் சார் வந்து ஒரு இன்டர்வியூல நான் கேட்டிருந்தேன், நான் சினிமாக்கு வந்தது ஆக்டிங்காக டைரக்டிங்காக இல்லை அப்படின்னு. ஆனா நிறைய 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 டிஃபரன்ஸான கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது என்னன்னு நம்ம ஒத்த செருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைரவே. அண்ட் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டீம்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு. டீசர்லயுமே பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெட்டாஃபரா யூஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சாங்ஸ் வந்து கேட்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு சேனல்ல இருக்கு. அண்ட் பிப்ளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேன் சார். இப்போ ஒரு வாட்டி கேட்டப்பவே அந்த லிரிக்ஸ் நமக்குள்ள போயிட்டு இருக்கு. அண்ட் ஆடியோ லான்ச் விட எனக்கு ஒரு கான்செப்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் சம்டைம்ஸ் ஆனுவல் டே மாதிரியும் இருக்கு. ஸோ தேங்க்யூ கேஸ்ட். அண்ட் நீங்க இப்ப சொல்றது கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கஷ்டம், புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஹோல் டீம். தேங்க்யூ. நுணுக்கமான நடிப்பை, பல்வேறு உணர்வுகளை யதார்த்தமாக வெளிப்படுத்தி பார்ப்போர்களை எல்லாம் வியக்க வைக்கிற அண்ணன் விதார்த் அவர்கள் இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நடிகர் விதார்த் அவர்களை டீம்ஸ் இசை வெளியீட்டு விழா பிரமிப்போடும் மனநிறைவோடும் வருக வருக அன்போடு அழைக்கிறது. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு என்றும் புகழோடு இருக்கிற அண்ணன் புகழ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலா பார்த்திபன் சார் எல்லாரும் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்டா படங்கள் எடுப்பாரு. அவர் படங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். ஒத்த செருப்பு பார்த்துட்டு ஐயாக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணேன், ஐயா இதை உங்களை தவிர வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணேன். திருப்பி பார்த்தாரன்னு பார்த்தேன், பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டாரு. அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே போல குழந்தைங்கள்லாம் வச்சு படம் எடுக்கிறது உண்மையிலேயே சூப்பர். ஏன்னா அவங்க துரு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள வச்சு எடுக்கிட்டு ஒரு ஜாலியா அழகா இருக்கும். சொன்ன மாதிரி அவங்க அம்மாங்களும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தான் இருக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் ஆமாம்மா நல்லா இருக்கு, சூப்பர்மா சூப்பர். ஏன்னா குழந்தைங்களோட அம்மா நிறைய நடிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. சூப்பர். அதே போல வந்து இந்த டீசரை பார்த்ததும் படத்துக்கு
உடனே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. ட்ரெய்லரை பார்த்ததும் அந்த குழந்தையில ஒரு ஆள நான் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. சூப்பர். பார்த்திபன் சார் படத்துல ஏதாவது ஒரு கண்டிப்பா நான் வந்து ஒரு குழந்தையா மாறி பார்த்து நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சோ மச். எல்லாரும் சூப்பரா பண்ணுங்க, வாழ்த்துக்கள். ஏன்னா என்ன வாழ்த்துறது, ஏன்னா அந்த அளவு எனக்கு இன்னும் எதுவும் இல்லை. ஸோ அதனால வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் ஐயா. நன்றி. எல்லா புகழும் உங்களுக்கு. வரை வாழ்த்து பெற்ற உங்கள் இயக்குநருக்கு நன்றி. அவர்களை தொடர்ந்து அக்கா வனிதா விஜயகுமார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளோ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் ஜஸ்ட் மீன்ஸ் மோர் தென் என்னோட படங்களோ வெளிப்படங்களோ இல்ல என் பொண்ணே வந்து ஜோவிகா வந்து இந்த படத்தை நடிச்சிருந்து நான் இங்க வந்திருந்ததை விட இன்னைக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லுவேன். அப்கோர்ஸ் பார்த்திபன் அண்ணா இஸ் மோர் தென் ஃபேமிலி டு மீ. ஸோ நான் பார்த்து வளர்ந்த ஒருத்தர், நான் வளர்ந்தேன் அவரை பார்த்து. ஐ மீன் டு சே. அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல டைரக்டர் பி வாசுட்ட ஒர்க் பண்ணேன். அப்போ அண்ணாவோட வந்து காக்கை சிறகுனில ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் என் பொண்ணு வந்து அவர் கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றா அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். அந்த ஒரு காரணத்துக்காகவே ஐ டோல்ட் அண்ணா, யூ டேக் ஹர் அண்டர் யுவர் விங்ஸ் பிகாஸ் ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கறது வந்து மோஸ்ட் வேல்யூபிள் இன் சினிமா. நடிப்புங்கிறத தாண்டி டெக்னிக்கல் தெரியறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுவும் இந்த ஸ்கூல்ல ஃப்ரம் டைரக்டர் சார் இந்த ஸ்கூல்ல இருந்து வரக்கூடிய ஒரு டெக்னீஷியன் அப்படின்னும் போது அவ கத்துக்கணும் நிறைய அப்படின்னு நினைச்சேன். ஸோ அந்த விதத்துல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் டு ஸ்டாண்ட் ஹியர். ஸோ ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ். ஏதோ ஒரு அங்கமா நான் இருக்கேன், என் பொண்ணு இருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் த ஹோல் டீம், ஆல் த கிட்ஸ் ஆர் ஃபென்டாஸ்டிக். ரொம்ப கியூட்டா இருந்தாங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க. நிஜமா லவ்லி டீசர் அண்ட் ட்ரெய்லர். கண்டிப்பா இது வந்து ஒரு ஏதோ சம்திங் இஸ் தேர். இது தியேட்டர்ல தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த விஷுவல்ல கண்டிப்பா தெரியுது. ஸோ ஐ திங்க் தயவு செஞ்சு இது ஒரு தமிழ் படம், தியேட்டர்ல போய் பார்த்து மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கணும். அது நம்மளோட பொறுப்பு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. துண்டு விடாத படைப்புகளை படைக்கிற இயக்குனர் கௌரவ் அவர்கள் வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். கூடியிருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். கடவுளை தவிர நான் வந்து சினிமால 2 பேர் காலில் தான் விழுவேன். அது என்னோட குரு, ஒன்று மிஸ்டர் மகாராஜன், இன்னும் நீங்க உட்கார்ந்து இருக்கிற என்னோட குரு KS ரவிக்குமார் அவர்கள். அவங்க காலத்தவரை யார் காலையும் நான் தொடமாட்டேன். ஆனா இந்த மேடையில என்னோட மானசீக குருவா நான் வந்து பார்த்திபன் சாரை ஏத்துக்கிட்டேன். அதனால ஒரே ஒரு விஷயம் சார், இந்த முத்தம் வந்து ஒரு சிஷ்யனா நான் அவருக்கு குருவுக்கு கொடுக்கிற முத்தம். ஏன்னா ஒரு குரு எப்பவுமே வந்து சிஷ்யன்ட்ட வந்து நீ அடுத்த நோக்கி என்ன ஓடணும், அடுத்த நோக்கி என்ன ஓடணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. என்னோட ரவிக்குமார் சார் அதெல்லாம் சொல்லுவார், அடுத்து என்ன உனக்கு இது என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க. ஆனா சொல்லாமலேயே எங்களை போன்ற இளம் இயக்குநர்களை இன்னும் ஓடுறதுக்கு உனக்கு முன்னாடி நான் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கேன் பாடுறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிற என்னோட மானசீக குருவுக்கு தான் அந்த முத்தம். அடுத்ததா இசையின் நாயகன் இமான். நான் அவர் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்றது தெரியும். ஒர்க் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லி வேண்டாம் அவரை. சமீபமா இப்ப நான் ஒரு 3 வருஷம் நான் கூட பெருசா டச்சில் இல்லை. ஆனா அவரோட அப்பா டேவிட் சார் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. ஒவ்வொரு வாரமும் நாங்க பேசுவோம், ஒவ்வொரு நாளும் அவர் மெசேஜ்ல தான் என் கண் விழிக்கும். ஸோ இன்னொரு விஷயம், இந்த பாட்டு ஒண்ணு பிரமாதமா போட்டிருந்தீங்க சார். அதுல ஒரு வேர்டு வந்துகிட்டே இருந்துச்சு. அது என்ன வேர்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். மோனிகா. அது என்ன ஏதாவது கிசுகிசுவா? மோனிகா சொல்லுங்க. ஹார்மோனிகா. நீங்க ஹார விட்டுட்டு மோனிகாலையே சர்ச் பண்ணீங்க. யார் மோனிகான்னு கேக்குறாரு அவரு. ஓகே போலாம். சோ அது மாதிரி ஒரு எப்பயுமே வந்து ஒரு வேர்டிங்க பிடிச்சி அந்த வேர்டிங்ல இருந்து தான் ஒரு மியூசிக் பண்ணுவாரு.
So beautiful is a song. Hope our collaboration also continue in future. And eagerly waiting to work with you again, sir. So இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு டீம்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். You are all blessed. And அண்ணாக்கள் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெச்சூர் திங்கிங் இருக்கிற ஆள் வந்து ஈஸியா டீம்ஸோட வந்து எப்படி இன்வால்வ் ஆக முடியும். ஆனா ஸ்கிரீன் பிளேலையும் சரி, அந்த சாங்லயும் சரி, அந்த பெயிலையும் சரி, அப்சல்யூட்லி அஞ்சலிக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல இவ்வளவு டீம்ஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கீங்க சார். ஸோ அதுக்காகவே வெரி ஈகர் டு வாட்ச் திஸ் ஃபில்ம். கொட்டுப்பட்டாலும் வந்து மோதிர கையில கொட்டுப்படணும். டீம்ஸ் எல்லாரும் மோதிர கையில கொட்டுப்பட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ இந்த படத்தை ஈகரா தியேட்டர்ல பார்க்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் சரி, இது கூட என்னோட தியேட்டர்ல 4 ஷோ இப்பயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மதுரையில அதோட ஷோல நான் இருந்து உங்களுக்கு நான் திருப்பி அனுப்புறேன் சார். நான் எல்லா படத்துக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்கேன், இந்த படத்துக்கும் அனுப்புவேன். வாழ்க வளமுடன். இந்த டீம் பியூட்டிஃபுல் சக்சஸ் பெறணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. திரையில் புரட்சி செய்கிற இயக்குனர் விருமாண்டி அவர்களை பேச அழைக்கிறேன். மறுபடியும் சொல்றதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க, நேரமின்மை காரணமாக. ரெண்டாயிரத்துல போயிருந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்க அப்பா பெருவிருத்தருடைய நண்பர் அண்ணன் பார்த்தேன் சார், என்னுடைய நண்பர் டேவிட் சாருடைய மகன் இமான் சார். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நானுங்க பார்த்தேன் சார் வந்து சருகலை பயணியர் படம் எடுத்தாரு. ஏன்னா எங்க அப்பா எந்த ஆஃபீஸ் போனாலும் அவர் கூட போடுவேன். நான் அவர் கூட போறது பழக்கம். எந்த படத்துக்கு போனாலும் ஆஃபீஸ் போய் பார்த்தேன் சாரை பார்த்தேன். நான் அவருக்கு நடந்துக்கிறது 20 வருஷம் இருக்கும். அப்ப இந்த படத்துல வந்து ஒரு சின்ன சைல்டு எபிசோட் இருக்கும். அதுல வந்து என்ன நடிக்க வைக்கிறதா பார்த்தேன் சார் சொல்லியிருந்தாரு. நான் வந்து ரொம்ப கனவே இருந்து அதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் போக முடியல. அதுக்கப்புறம் வந்து நான் அப்பா பட்டியை கூட்டு போய் பார்த்தா அந்த கேரக்டர் என்ன மாதிரி ஒரு படத்துல சரியான பகுதி படம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருப்பான் அந்த பையன் நடிச்சிருந்தான். எனக்கு ரொம்ப என்னடா இது நம்ம நடிக்க நினைச்சு மிஸ் ஆகி போச்சு அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திபன் சாரோட அன்புக்கு நன்றி. இந்த படத்துல என்னுடைய மகன் தீபன் ஐயங்கால் இந்த கேரக்டர் நடிச்சிருக்கான். அது எங்க அப்பா அது என்ன சொல்றதுன்னா இந்த எமோஷனா இருக்கு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சின்ன படம் நடிக்க வேண்டிய நானு இன்னைக்கு என் பையன் அதே பாக்கியசார் டான்ஸ் நடிச்சிருக்கான் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. அதுக்கு குடும்ப சேவை நன்றி சொல்லிக்கிறேன். இமான் சார் நான் இன்னைக்கு நேற்று பழக்கம் இல்லை. அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா ரொம்ப நெருங்கின நண்பர். அதை விட அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர். எனக்கு டாக்டர் செல்வாசி ஒர்க் பண்ணும்போது இமான் சாருக்கு நான் போய் கேஸ்ட் வாங்கிட்டு பைக்ல போயிட்டு ஆடியோ கேஸ்ட் வாங்கிட்டு கொடுத்த டீம்லாம் அவருக்கு பல டீம் சொல்லுவேன். நான் நல்லா சார் கேட்பேன் எப்படி பாட்டு கேட்டு. அது மாதிரி இந்த டீம்ஸ் படத்துலையும் பாடுறது ரொம்ப பிரமாதமா என்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அதே மாதிரி இன்னைக்கும் அதே ரொம்ப எனர்ஜியா பாட்டு போட்டிருக்காரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஓடுகிற படத்தை மட்டுமே தேர்ந்தெடுக்கிற சக்தியை பெற்ற சக்தி பிலிம் ஃபேக்டரியுடைய நிறுவனர் அண்ணன் சக்திவேல் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நடிகர் பார்த்திபன் சார். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச தயாரிப்பாளர் லிஸ்ட்லயும் வந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு இயக்குனரா ஒரு படத்துக்கு என்ன சிறப்பு எடுக்கிறாங்களோ அதை விட அதிகமா ஒரு தயாரிப்பாளரா அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலா நான் ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசரோட உட்காந்து அந்த படத்தோட ப்ரமோஷன் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பேசுவோம். ஒரு மீடியா ஏஜென்சி வரும், அவங்களோட சேர்ந்து உட்காந்து பேசுவோம். அது பேசுவதில் 10% எக்ஸிக்யூட் பண்ணாலே பெரிய விஷயம். ஆனா பார்த்திபன் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல என்ன ப்ரமோஷன் பண்ணலாம்னு நான் பேசவே இல்லை. ஏன்னா நான் யோசிக்க முடியாத விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது சொல்லிட்டு இருந்ததோட இல்லை, அதை செஞ்சு காமிச்சாங்க. அப்ப வந்து இது சாரோட வேகத்துக்கு வந்து கண்டிப்பா நம்ம ப்ரமோஷன்ல எல்லாம் போய் சஜஷன் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டு இது பண்ணோம். நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது புதிய பாரத படத்தோட போஸ்டர் பார்த்தேன். பேண்ட் போட்டு அது மேல ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு போஸ்டர் எங்க பார்த்தாலும் ஒட்டி இருக்கும்.
அன்னைக்கு நான் ரசித்து வியந்த ஒரு இயக்குனர். எனக்கு வந்து நான் இப்ப வந்து பார்க்கும்போது இப்ப டீன்ஸ் படத்துல வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஒருவேளை நாளைக்கு வந்து இந்த டீன்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டியில இருக்கும்போதும் மறுபடியும் ஒரு டீன்ஸ் பண்ணுவாரு. அவ்வளவு இளமையாக இருந்துகிட்டு இருக்காரு. மேலும் மேலும் இளமையான படங்களே கொடுத்துட்டு இருக்காரு. அது நான் ஸ்கூல்ல நான் டீனா இருக்கும்போது பார்த்த படம் புதிய பாதை. இப்ப நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ற படம் டீன்ஸ். இந்த டீன்ஸ் எல்லாம் 40வது வயசுல பார்க்கக்கூடிய படமும் அப்படிதான் இருக்கும். அவ்வளவு இளமை தூங்களோட ரொம்ப அருமையான படமா வந்துட்டு இருக்கு. இதை வந்து ஒரு விநியோகஸ்தரா இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா இது படம் எடுத்ததை விட இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கும் இது ஒரு திருவிழா மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. கமலா தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. கார் பார்க்கிங் கொண்டு போய் விஜயால அந்த கோரமால கார் பார்க் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். அடுத்தபடியாக யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்துகிற நடிகர் விதாத் அவர்களை பேச அழைக்கிறேன். விதாத், நீங்க ஃபாஸ்டா டப்பிங் பேசுவீங்கல்ல? ஃபர்ஸ்ட் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா இந்த டீம் 9 மணிக்கு இருக்கணும்னாங்க. நான் என் குழந்தைய கூப்பிட்டு வந்தது 11 மணி ஆயிடுச்சு. அதனால லேட்டா வந்துட்டேன். அவங்க சொன்ன மாதிரி 13 குழந்தைகளை வச்சு அப்படி எடுத்தாங்கன்னா நான் சாங்கெல்லாம் பார்த்துட்டேன். ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. மரதா மேடம் சொன்ன மாதிரி அவங்க பார்த்து வளர்ந்த பாய் கௌரி வந்துருச்சு. ஆனா உண்மையே சொல்ல போனா நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அவர் எப்போதும் வளர்ந்துகிட்டே இருக்காரு, ஒவ்வொரு நாளும் பார்க்கும் போதும். அதனால இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட வெற்றி விழாவில் நிறைய பேசலாம். நன்றி. தேங்க்யூ. அந்த காலகட்டத்திலேயே கமர்ஷியல் படங்கள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறேன். உங்க படத்துல ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நான் சென்டிமெண்ட் ஸ்லோவா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடிச்ச 13 குழந்தைங்க பல காஸ்டியூம்ல வந்தாங்க. ஆனா எல்லா காஸ்டியூமோட நம்ம பிஆர்ஓ நீல காஸ்டியூம் அடிச்சுக்கவே முடியாது. அங்கே குழந்தைலாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நிறைய இருந்துச்சு. பார்த்து சார் ஒரே குறை தான். எல்லாரும் வரவழைச்சிட்டீங்க. குழந்தைங்க, மியூசிக் பண்ணவங்க, பசங்க எல்லாரையும். இந்த சுருதிகாசன் ஆமா, அதை கூப்பிடல நீங்க கூப்பிட்டேன் கிளாஸுக்கு. ஏன்னா இப்ப இந்த இனிமேல் ஒரு நீங்க கட் பண்ணி பேசி நான் தப்பா பேசுறேன். இனிமேல் சார்ந்த ஆல்பத்துல இன்னைக்கு எல்லா இளைஞருக்கும் பிடிச்ச நடி ஆயிட்டாங்க, எனக்கும் பிடிச்ச நடி ஆயிட்டாங்க. அது ஒண்ணுதான் குறை, மற்ற எல்லாமே ரொம்ப நிறைவா இருக்கு. இங்க கமலா தேட்டர் பார்த்தா தேட்டருக்குள்ளே செட்டு. இங்க ஒரு அதிக அபார்ட்மெண்ட்ஸோட ஸ்டைல் தான் அது. பார்த்திபன் சார் அப்படின்னால எல்லாம் சொல்றதுதான் வித்தியாசம். பார்த்திபன் சார் வந்து சொன்னார் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 33 வருஷம் ஆச்சுட்டு. புதிய பாதை வந்து 25 வருஷம் ஆகுது நினைக்கிறேன். என்ன சார் புதிய பாதை? ஆமா, 25 வருஷம் ஆகுது நினைக்கிறேன். இல்ல, அதுவே 33 வருஷம். இல்லையா? ஆமா, 89 அது. இப்போ புதிய பாதை வந்து 33 வருஷம் ஆச்சுன்னா இன்னும் அது பழைய பாதை ஆகாது. இன்னைக்கு அது புதிய பாதையா இருக்குது. கதை, திரைக்கதை, யோசனம், ஒற்றை செருப்பு, இரவு நிழல், எதை பார்த்தாலும் புது புது ஒரு அவதாரமா தான் அவருக்கு இருக்காரு. பார்த்திபன் சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு எத்தனை வருஷம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குனராக இருக்காரு. இன்னொரு வருஷம் பார்த்திபன் சார் பதிவுன்னா அவர் புதிய பாதை ரிலீஸ் ஆகி 2 வருஷத்துல அவர் நினைச்சிருந்தா ஒரு கமர்ஷியலா ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிருக்க முடியும். எல்லாரும் எதிர்பார்த்தது அப்படித்தான். ஆனா ஒரு சராசரியா சினிமாவுக்கு வந்து சம்பாதிச்சோம் அப்படிலாம் இல்லாம சினிமாக்காக நம்ம அர்ப்பணிக்கணும், சினிமா நம்ம புதுசா சாதிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு படமும் புதிய பாதையா இருக்கட்டும், சரிகம பாதையா இருக்கட்டும், நிறைய படங்கள், எல்லா படங்களுமே
புது புது கதைக்களத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து அந்த முயற்சி தான், அந்த புது புது முயற்சியில இன்னைக்கும் அவரை உயிர்ப்போட வச்சிருக்கு. இன்னைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குனராக இன்னைக்கு கொண்டாடுறோம்னா பார்த்திபன் சாரோட புதிய முயற்சிகள் தான். இந்த படம் டீம்ஸ் கண்டிப்பா இன்னைக்கு ட்ரெய்லர் சாங்ல இருப்பாரு, ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் சார். நீங்க இயக்கிய படத்துல ஒரு சில படங்கள் சரியா போகாம இருந்துக்கலாம், ஆனா இன்னைக்கு பேசப்படுற படங்கள் ஓட படம் எடுக்கிறத விட இன்னைக்கு பேசப்படுற படம் எடுக்கிறதா நல்ல இயக்கம் இருக்கு. ஆனா தகுதி அது பார்க்கும்போது வாசகம் சார் இன்னைக்குமே ஒரு பேசப்படுற இயக்குனர். இந்த படமும் அவரது புகழை பேசும். புதிய பாதையில 38 கிடந்த ஒரு குழந்தை கேரக்டரா இருந்தாரு, இன்னைக்கு கோவத்தில் இருக்கிற குழந்தையா உயர்ந்திருக்காரு. இன்னும் புகழ் உயரும் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லா படங்களையும் அமர்க்களமாக எடுக்கும் இயக்குனர் சரண் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கமலா தியேட்டர்ல புதிய பாதை போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து பழைய படங்கள் எல்லாம் வந்து கமலா தியேட்டர்ல போடுறது. இங்க வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது புதிய பாதையை கமலா தியேட்டருக்குள்ளேயே அவர் போட்டிருக்கிறாருங்க. அது வரைக்கும் மீண்டு இருக்கு. பொதுவா பார்த்திபன் சார் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டாரு. உணர்ச்சி தான் பார்த்திபன் வசப்படும். ஆனா இன்னைக்கு வந்து அவர் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை, ஒரு ஹாலிவுட் படத்தை அவர் வந்து எடுத்திருக்கிறார். ஹாலிவுட் படத்தை இயக்கி இருக்கிறாரு. இந்த ஹாலிவுட் படத்துல இந்த 13 டீம்ஸ் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. டி இமான் அவர்கள் இந்த ஹாலிவுட் படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதை தயாரிச்சது ஹாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் அந்த 5 பேர் ஃப்ரம் USA. ஸோ இது வந்து பொதுவாக ஒரு ஹாலிவுட் படமா இது வந்து இருக்கு. இப்போ இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். பார்த்திபன் சார் வந்து புதிய பாதையை வந்து ஒரு குடிசை தொழிலா ஆரம்பிச்சார். ஏன்னா அந்த படத்துல வந்து அந்த குடிசையெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது வந்து அப்போ நான் டைரக்டர் மோகனம் அவர்கள் கூட இருந்தேன். அந்த படத்தினுடைய அந்த ஸ்கெட்ச் ஃபுல்லாக நான் போட்டேன். அதுல இருக்கிற அந்த குடிசை எல்லாமே அந்த ஸ்கெட்ச் நான் போட்ட ஞாபகம் எனக்கு வருது. இன்னைக்கும் அவர் வந்து சினிமாவை ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. குடிசை தொழில்னா அது ராவா, நேர்மையா, ரொம்ப அழகா, ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராடக்டா இருக்கும் என்னைக்குமே. ஸோ அப்படி ஒரு டீம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை சார் வந்து எடுத்திருக்கிறாங்க. அவர் என்னைக்குமே வந்து நமது இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய படங்களை அடிக்கடி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். மீண்டும் எழுபவர்களுக்கு மத்தியில் மீண்டும் மீண்டும் எழுந்து தொடர்ந்து சாதிக்கிற அண்ணன் ரோபோ சங்கர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். சார், உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு டைம் ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். மேடை இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம். விழாநாயகன் இமான் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்த்திபன் சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு விடைபெறலாம் இருக்கேன். பார்த்திபன் சார் அப்படின்னாலே எப்பவுமே புதுமை தான், புதுமை பித்தன். அவர் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அவர் ஒரு இடத்துல அப்பியரன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே புதுமையா இருக்கும். என்னுடைய குடும்ப அட்டையில இன்னும் அவர் பேர் சேர்க்கல. கூடிய விரைவில் என்னுடைய குடும்ப அட்டையில் அவருடைய பேரை நான் சேர்த்துருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்வுக்கும் வந்து முன்னாடி வந்து எனக்கு வந்து சிறப்பு சேர்த்துட்டு போறக்கூடிய அற்புதமான இயக்குனர். மேடையில வந்து அத்தனை சாதனை படைத்த குழந்தைகளை வச்சு சாதனை படைத்த சாதனை இயக்குனர். அவர் எப்பவுமே வார்த்தை விட்டவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படைப்புல நானும் ஒரு துணியில் இருந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இரவின் நிழல் அப்படின்ற ஒரு படத்துல அப்ப ஒத்த செருப்பு வந்து படம் வந்தப்போ இதே கமலா படம் நானும் என்னுடைய தாயை வந்து படம் பார்த்தோம். அப்ப அம்மா படம் பார்த்துட்டு, என்னப்பா ஒரே ஒரு துணி நடிச்சிருக்கானப்பா, சத்தம் மட்டும் தான் கேட்குது, வேற யாருமே காணாமப்பா, இது எப்படிப்பா சாத்தியம்? நான் இருந்தேன், போன் கொடுத்தேன் சார்ட்டு வாழ்த்து சொல்லிருக்கேன்னு. அப்போ சார்ட்ட வந்து பேசினது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு.
சரி, எல்லா இடத்துலயும் ஒரு வித்தியாசமா, ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் என்னோட பர்த்டே கொடுத்த ஒரு கிஃப்ட் இன்னும் அப்படியே அந்த பர்ஸ் வச்சிருக்கேன் சார். மணி பர்சிலும் மனிதன் மனசிலும் இருக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா கிஃப்ட்டுமே பொக்கிஷமா. ஏன்னா சில பேர் கொடுத்த கிஃப்டை பார்த்துட்டு வச்சிருவோம், சில பேர் கொடுத்த கிஃப்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நீங்க தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். எப்பயுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். நல்லா கை தட்டலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அப்பப்போ திடீர்னு வரும். அதே மாதிரி இவருக்கு நான் ஏதாவது ஒரு வார்த்தையில இவரை அப்படியே அடிக்ட் ஆக்கணுமே அப்படின்ட்டு ஒத்த சேர்ப்பு படம் பார்த்துட்டு இவருக்கு நான் போன் பண்ணேன். சார், ஒத்த சேர்ப்பு படம் பார்த்து உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னு. சொல்லுங்க ரொம்ப அப்படின்னாரு. ஒத்த சிறப்பை பார்த்து மொத்த சிறப்பும் கொண்டாடியது அப்படின்னு. நல்ல பஞ்சுங்க அதெல்லாம். அதே மாதிரி சொன்னதுனால அவங்க குழம்பிட்டாங்க. பஞ்சுன்னு சொல்லி இருக்கும், கவிதை சொன்ன அவங்க குழம்பிட்டாங்க. இல்ல சார், இதுல உங்களுடைய வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதை கண்டிப்பா முன்னாடி உட்கார்ந்துருந்தா நீங்க இதை பார்த்து சிரிச்சிருப்பீங்க, நான் உங்களை பார்த்து சிரிச்சிருப்பேன். அந்த பொண்ணு கேட்கும், சார் நான் உங்களை எப்படி சார் கூப்பிட? அதுக்கு சார் டைலாக், நீ எப்படி வேணாலும் கூப்பிடு, ஆனா கூப்பிடுறதுக்கு முன்னாடி தூரத்துல இருப்ப, கூப்பிட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல இருப்ப. தட் இஸ் 41. நன்றி சார். இந்த திரைப்படத்தோட வாழ்த்துக்கள், மனமான தேங்க்யூ. தேங்க்யூ. கல்லாக மாறி இருக்கக்கூடிய நடிகர் யோகி பாபு அவர்களை பேச அழைக்கிறேன். சர்வாசன் வெறும் ஆரம்பிப்போம். எல்லாரும் வணக்கம். டீம்ஸ் திரைப்படத்தின் ஒளி நாளா வெளியிடப்படுகிறது. இதை நமது இயக்குனர் திரு பாக்யராஜன் அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதை டீம்ஸ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரு டி இவான் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இன்றைய நாளைய சூப்பர் அனைத்து 13 குழந்தை நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய வாழ்த்து. அதே மாதிரி அந்த குழந்தை நட்சத்திரங்களுடைய பெற்றோர்களுக்கும், அவங்களுடைய பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 13 பேர் இல்லாமல் வெளியும் சாதனை பண்ண ஒரு 13 பேர் இந்த பார்ட்டியில் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க பெற்றோர்கள், அவங்க டீச்சர்ஸ், அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இவ்வளோ சிறப்பான இந்த விழா சிசி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவருக்கு பக்கபலமாக இருந்த அப்பாவுக்கு உடனே எப்பவுமே தீர்ப்பு எல்லா இதுவும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது எப்பவுமே பார்த்து ரசிப்பேன். ஸோ அவங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள், படத்துடைய தயாரிப்பாளர்கள், அவங்களுக்கும் அந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒன்று தான் சொல்லியே ஆகணும். உன் ட்ரெஸ்ஸு பண்ணி ஒருத்தர் பிரமான்னு சொன்னாங்க. நீங்கள் உட்பட இந்த பிரமாம நிகழ்ச்சியை தோன்றிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் வணக்கம், வாழ்த்துக்கள் இந்த படத்துடைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சொல்லுவேன். ஏன்னா தொழில் கற்றுக்கிறது, அதுக்கு அப்புறம் கற்றுக்கிட்டு வாய்ப்பு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல குருநாதர்கள் தான் கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தொழிலில் ஸ்டாண்ட் பண்ணுறதும் வளர்கிறதும் அசிஸ்டண்ட் கையில் தான் இருக்குது. அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் அமையணும், அது ரொம்ப முக்கியம். எனக்கு அது ரொம்ப நல்லா அமைஞ்சது. அதில் நான் உண்மையிலேயே வாய்க்கிறேன் தான். இது பார்ட்டிகளுக்காக மட்டுமே சொல்ல,
என் கூட இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்திபா, பாண்டியராஜன், குமார், லிவிங்ஸ்டன், சேகர், இப்படி அடிக்கிட்டே போகலாம். எல்லாருமே எனக்கு இருந்தவங்க பூராமே வந்து எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தாங்க. ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. பார்த்திபெல்லாம் சின்ன வீட்டில் வந்து என்ன பங்கு எடுத்துக்கிட்டாரு, என்ன டைலாக் எல்லாம் எப்படி ஹெல்ப்பாக இருந்தார் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹிந்தி படம் நான் வேலை பார்க்கும்போது ஆர்கனைஸ்டால ஹிந்தி ஆக்சுவலுக்கு 2 பேர் இருந்தாங்க, ஹிந்தி தமிழ் தெரிஞ்சவங்க. பட் எனக்கு மெயின் அசிஸ்டண்ட்டாக தமிழில் எனக்கு இருந்தது வந்து பார்த்திபன் தான் மெயின் ஆளாக இருந்தாப்புல. ஸோ அதனால் எப்போவுமே பார்த்திபன் நல்லா வருவார் அப்படிங்கிறது இன்றைக்கி இப்படி வந்திருக்காரு. ஆனால் அவர் நல்லா வருவாருங்கிறதுக்காக நானே ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்னோடய படம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண சொன்னால் ஏதோ சந்தர்ப்பம் சொல்லலை, அந்த படம் சரியாக வரல. ஆனால் பார்த்திபன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி இந்த இவ்வளவு பிரமாதமாக இசை நிகழ்ச்சி இமான் அவர்கள் இன்றைக்கி இந்த உயரத்தில் இருக்காருன்னா இது என்றைக்கோ இந்த உயரத்தை பற்றி நான் அவர்கிட்டயே சொல்லிக்கிறேன். ஏன்னா பார்த்திபன் இப்போ இந்த படத்தில் வேலை பார்த்தாரு. நான் இமானோட வந்து சின்னத்தறிக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்போ அதுக்கே எனக்கு பாட்டு போட்டு கொடுத்தாரு. அப்போ இருந்தே அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக வரணும், வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தேன். ஸோ அவருக்கு பக்கபலமாக இருந்த மியூசிஷியன்ஸு கூட பாடினவங்க நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ் அவங்க எல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்கணும். அதுக்கப்புறம் குறிப்பாக ரசிகர் மக்கள் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுடைய ஒரு ஆதரவில் தான் இங்கே எல்லாருமே மேலே வந்து நிற்க முடியும். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இவங்க டைம் கம்மியாக இருக்கிறதுனால சுருக்கமாக அது இல்லை, நான் பேசுறதுனால சுருக்கமாக தான் பேசணும். நானே முன்னோக்கி இருக்கக்கூடாது. பார்த்திபனை பற்றி முதல்ல படம் எடுக்கும்போது பார்த்திபன் கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். என்னென்னா அப்போவே படம் எடுத்தால் கூட இந்த படத்தை விட அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பாருங்க, அது எப்பவுமே வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாப்புல, புதுசாக ஏதாவது பண்ணியிருப்பாப்புல. ஒரு நாள் எங்கள் டைரக்டரை வச்சுக்கிட்டே நான் சொன்னேன் பார்த்திபன்கிட்ட, நீ இதுக்கு யோசிக்கிற மாதிரி படத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சுன்னா இன்னும் படத்தில் வேற மாதிரி வருவேயா, நீ அதை பண்ண மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பின்னால் வர வர பார்த்திபன் வந்து படத்துக்கு உள்ள வைக்கிறதுக்கு இல்லை, படமே வித்தியாசமாக யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொன்றும் தன்னை வளர்த்துக்கிட்டே வந்தார். அதுதான் ஒற்றை சிறப்புமாரி ஒரு ஆள் நடிக்கிறது, சிங்கிள் சாங் ஃபில்மு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது பண்ணுங்கிறது கூட படமே புதுசு புதுசாக பண்ண ஆரம்பிச்சது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியும். நிறைய லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்லை அது ஒரு டானிக் மாதிரி புத்துணுச்சு. என்னென்னா அப்போல்லாம் வந்து நான் விஜயெல்லாம் கேமரா நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அப்போல்லாம் எனக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல டேலண்ட் உள்ள ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணோமே அப்படின்னு பண்ணேன். புதுமுகங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதும் ஒன்றும் தெரியாது. இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்னா ஆஹா ஊரில் என்ன நினைக்குமோ என்ன பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஏன்னா சினிமாவுக்கு ஆம்பளை வர்றதே ஒத்துக்க மாட்டாங்க. அதே ஒரு அது கரெக்டான இது இல்லை, அடையாளம் இல்லை. ஆனால் இன்றைக்கி காலேஜுகளில் வந்து விசுவல் கம்யூனிகேஷன் ஒரு தனி இதே வந்து எல்லாருமே அது வந்து ஈஸியாக எடுத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு அவங்கெல்லாம் வந்து லேடிஸ் வர்றதுங்கிறது வந்து பெரிய சமாஜம் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. என்ன பார்த்திபன் நல்லா ஊக்கப்படுத்திருக்காருல்ல. இப்போ கூட கொஞ்சம் முன்னால் கூட இது என்னென்னா என்னை விட நான் தான் ஏன்னு பேர் வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் பார்த்திபன் டபுளே, எங்கள் டைரக்டர் ட்ரிபிளே அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இவங்கெல்லாம் யூனால் பேர் வாங்கணும்ல, வெறும் யூலேயே நின்றுருக்காங்க. நான் மட்டும்தான் டபுள்ஏ ட்ரிபிள்ஏங்கிற மாதிரி எனக்கு மட்டும் அந்த பேர் எப்போ ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. அதை நினச்சி நான் ஆச்சரியப்பட்டுவேன். இவங்களும் இதே தானே செய்கிறாங்க, ஆனால் இவங்க மட்டும் ஏதோ ஒரு விதத்தில் தப்பிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திபன் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்தது அப்படிங்கும்போது என்னென்ன எங்கள் டைரக்டர் அவங்க படமெல்லாம் பண்ணும்போது எல்லாம் பெருசாக அது இதுவும் பாராட்டுவாங்க. நரசிவாச்சார் டைரக்ட் பண்ணதோ இல்லை எம்ஜிஆர் சார் அவர் பாதியில் நின்ன படம் ஒரு 5000 படத்தை வந்து நான் ஃபினிஷ் பண்ணதோ
அதில் அமிதாப் பச்சன் டேரக்ட் பண்ணுறது எது பண்ணாலும் அந்த அப்ரிசியேஷன் வரும்போதெல்லாம் எங்கள் டேரக்டர் தான் பின்னால் இருப்பாரு. நான் அவர்கிட்ட இருந்தால் வந்தேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெருமை அவருக்கு சேர்றதுக்கு காரணமாக இருந்ததுங்கிறது அதுதான் மெயின் சந்தோஷமாக இருக்கும். எங்கள் டேரக்டருக்கு நான் பேர் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு பார்த்திபன் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னால் எனக்கு ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன்னா பார்த்திபனை பற்றி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபீலிங் எல்லாம் என்னென்னா, இந்த வளர்ச்சிக்கு முன்னால் அவங்க கூட இருந்து பார்க்குறவங்க இருக்கணும், இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிறது அது இருக்கும். எனக்கும் அந்த கஷ்டம்லாம் இருந்தது, பார்த்திபனுக்கும் அந்த குறையெல்லாம் இருந்தது. ஆனால் பரவாயில்ல, அவங்கெல்லாம் எங்கேயோ இந்த ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்கிறதால நம்ம பார்த்திபன் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க இருக்கிற மாதிரி அவங்க குழந்தைகள்லாம் அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்த்திபன் இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பெருமைக்குரிய விஷயங்களை வந்து அவர் படைப்பார். ஏன்னா அவன் திங்க் பண்ணுறது பூராமே அந்த மாதிரி தான் திங்க் பண்ணார், இது என்ன பண்ணலான்னு. ஒரு டைமில் கமல் சாரை பார்த்துன்னா ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஐயோ என்ன ஒரு தடவை கொஞ்சம் குள்ளமாக நடிப்பார், ஒரு தடவை வேறு மாதிரி நடிக்கிறார், இன்னொரு தடவை வேறு மாதிரி இருக்காரு. இவர் எத்தனை தான் புதுசு பண்ண முடியும், கஷ்டமாச்சே, போக இது ரிஸ்க் ஆயிருமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருப்பேன். அதனால் பார்த்திபனை பார்க்கும்போது சரி சிங்கிள் ஷாட்டு நடிச்சுட்டேன், சரி சிங்கிளாக நடித்தேன், இனி அடுத்து என்னையா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பக்குங்க எப்படியெல்லாம் திங்க் பண்ணி புதுசாக பண்ணுறதுன்னு. இருந்தாலும் பார்த்திபன் எப்பவுமே இந்த பேர் வாங்கின மாதிரி புதுமை அப்படிங்கிறது அவருடைய திங்கிங் எப்பவுமே இருந்துச்சு, எதை செஞ்சாலும் புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இதை விட இந்த வெற்றி விழாங்கிறது வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமான ஒரு வாங்கிக்கிறோம். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஏன்னா குழந்தைகள் பற்றி நானும் நிறைய ஆரம்பத்துலேருந்தே குழந்தைகளோட நிறைய வைக்கப்பட்டு நடிச்சிருந்தேன். அது பேசுகிற குழந்தைங்க, பேசாத குழந்தைங்க, பாஷை தெரியாத தவக்கலமான குழந்தைங்க, இந்த மாதிரி வழியெல்லாம் வச்சு காட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். குழந்தைகள் வச்சு பண்ணுறதுங்கிறது அது இத்தனை பேர்த்த பார்த்திபன் வந்து இவருக்காக ஒரு கதை எழுதி இத்தனை பேர்த்த வச்சு பிரமாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து எல்லாருடைய டேலண்ட்டும் பாராட்டப்படும். அந்த பார்த்திபனுக்கு அந்த பெருமையும் போகணும், என்னைக்கு நிலைக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சு நன்றி. என் குருநாதருக்கு எனக்கு ஆனவனா மட்டும் இல்லை, ஏயும் கற்றுக் கொடுத்த A1 இயக்குனர் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. அது வந்து காலத்துக்குமானது. மேடையில் வந்து வாழ்த்து வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றி. எல்லாத்த விட கமலா தேட்டருக்கு தான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். டைம் ஆயிடுச்சு, அதனால ரொம்ப சுருக்கமாக நான் பேச வேண்டியது, மிஸ்டர் இமான் பேச வேண்டியது எல்லாமே இன்று மாலை வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டில் இந்த ஆடியோ லான்ச் வந்து பதிவாகுது. இந்த இடத்துல கை தரணும் பசங்களை. நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுத்து கடினமாக. ஸோ அதனால நம்ம இன்று மாலை வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணியோர வணக்கம். ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஒரு நினைவு பரிசை கீர்த்தனை கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றிமா. சாரி, நல்லா இருக்கு. எல்லாரையும் தேங்க் பண்ணணும். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. ஏன்னா we have shared our blood, sweat and tears. பார்த்திபன் அங்கிளுக்கு, கேவ்மிக் கேரி அங்கிளுக்கு, காஸ்ட்க்கு, ஆர்டிஸ்ட்க்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு, ஏடிஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். பார்த்திபன் அங்கிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். லிரிக்ஸை கவனிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல் மீனிங்கில் இருக்கும். அண்ட் த லிரிக்ஸ் ஆர் அமேசிங், சாங்ஸ் சூப்பராக இருக்கும். யூ கைஸ் ஹேவ் டு வாட்ச் திஸ் மூவி. எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நட்சத்திரம். ஏன்னா நீங்கள் லிரிக்ஸ்லாம் கவனிச்சிங்களான்னு உடனே இமான் சார் பயந்துட்டாரு, நம்ம என்னத்தை விட்டோம் தெரியலையே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எவ்வளவு தேர்ந்த குழந்தைகளை எங்கள் இயக்குனர் தேர்ந்தெடுத்துக்கார் என்பதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நான் உங்ககிட்ட இருந்து படத்துலேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். நாங்கள் எல்லாருமே நிறைய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும், நிறைய கேள்வி கேட்கணும்.
அண்ட் ஆர்டிஸ்டாக நாங்கள் ஆக்டிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பட் கிராஃப்டிங்லேயும் நாங்கள் கற்றுக்கணும்னு சொன்னீங்க. ஏன்னா அது எங்களுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தீங்க சார். ஷூட்டிங் ஸ்பாட் வச்சு சார் நிறைய சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் ஆக்ட் பண்ணி காணிப்பாங்க. அப்போ எங்களுக்கு சார் வந்து எங்கள்கிட்ட சொன்ன விஷயம், இதில் உங்களோட ஓன் ஸ்டைல் இருக்கணும், உங்களோட ஓன் எசன்ஸ் இருக்கணும். ஏன்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஐ செலக்டட் யூ ஃபார் த பர்டிகுலர் கேரக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். அண்ட் கேமிக் சார், சாரோட ஒர்க் எல்லாருமே டீசர் அண்ட் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு டெல் யூ கைஸ் ஹவு கிரேட் ஹி இஸ். ஐ ரியலி ரெஸ்பெக்ட் சார் அ லாட். அண்ட் சார் வந்து எல்லாருமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ், ஏடிஸ் அண்ட் த ஹோல் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இந்த மூவி வந்து உங்களால் தான் பாசிபிள் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் டு த மெயின் ஸ்டார் ஆஃப் தி ஈவெண்ட் இமான் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். வி ஆல் லவ் யுவர் சாங்ஸ். செட்டில் வச்சு நாங்கள் எல்லாருமே எங்களோட சாங்ஸை இப்போ கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு பி அ பார்ட் ஆஃப் யுவர் மியூசிக்கல். Thank you to the singers and the technicians behind the album. Thank you. கண்டிப்பா நன்றி சொல்ல மறந்துட்டீங்கன்னா ஆங்கர்ஸ் கூட நன்றி சொல்லலாம், அதனால ஒன்றும் குத்தம் இல்லை. வாழ்த்துக்கள். நீங்க தான் அந்த நானிகாவா? நைனிகா முதல் படத்திலே ஸ்ருதிகாசன் உங்க பக்கம் வந்து பாடி இருக்கிறாங்க, கொடுத்து வைத்த குழந்தைங்க. ஆனா ஒரே ஒரு சந்தேகம் தான், என்னோட ஆதார் கடை பார்க்கணும் தோணும் சார். பார்க்க எல்லாம் குழந்தைங்க இருக்காங்க, பேச்சு ஒண்ணுமே அப்படி கிடையாது. வாழ்த்துக்கள் நைனிகா. மகிழ்ச்சி. அடுத்ததாக டீனா கேரக்டர் நான் ரொம்ப ரசிச்சு நடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு பார்த்திபனுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லுவேன். டிஓபி சாருக்கும் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா எங்கள் எல்லாரையும் அவ்வளோ அழகாக ஒரு ஃப்ரேமில் காமிச்சிருக்காரு. ஸோ டிஓபி எங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவேன். மெயினாக ஏடிஸ்க்கு எங்களை வந்து நாங்கள் பண்ணுற ஒரு தப்பையும் வந்து அவங்க மிஸ்டேக்லாம் வந்து திருத்தி, ஸோ அங்கே போகாதீங்க இங்கே வாங்க அப்படின்லாம் சொல்லி எங்களை நல்லா வந்து பார்த்துக்கிட்டாங்க ஏடிஸ். ஸோ ஏடிஸ்க்கு தேங்க்யூ. ஷூட்டிங்ல இதே மாதிரி தான் டயலாக் மறந்து போயிட்டு எல்லாம் கஷ்டப்படுத்தி தாலி எடுத்து. அப்புறம் வந்துட்டு அங்கிளோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, இப்போ ஒரு சீன் பண்ண போறோம்னா அதுக்கு முன்னாடி அங்கிள் என்ன சொல்லுவாரு, நீங்க நல்லா பண்ணி எனக்கு தெரியும், ஆனா நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அந்த சீன் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய சொல்லி கொடுத்து அந்த சீனே வந்து பர்ஃபெக்டா மாத்திடுவாரு. அப்புறம் லாஸ்டா வந்து கிளைமேக்ஸ். இவ்வளவு நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணி எங்களோட ஆடியோ லான்ச்சை பார்த்து ரசிச்சு எங்க ஆடியன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. அவ்வளவுதான். லவ் யூ गाइस. லவ் யூ. ட்ரெஸ்ஸிங் பண்ண ஓடுங்க. தேங்க்யூ ஸோ மச் டீனா அவர்களுக்கு. அடுத்ததாக ஆக்சுவலி நான் சும்மாலாம் பண்ணல, இது வந்து லைக் எல்லாரும் ஒரே மாதிரி நடந்துதான் வந்தாங்க. நான் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் பண்ணேன். இதுதான் நான் வந்து பார்த்திபன் சார் கிட்ட கற்றுக்கிட்டேன். எது இருந்தாலும் எது பண்ணாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ஒரு யூனிக்னஸ் இருக்கணும், அது மட்டும்தான். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். இங்கே வந்திருக்க ஓல்ட் டீம்ஸ், அப்புறம் நியூ டீம்ஸ், இந்த டீம்ஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் பார்த்திபன் சார் பற்றி சொல்லணும்னா அவர் எப்பவுமே புதுசாக தான் பண்ணுவார். இதுவரை பார்க்காத பார்த்திபன் சார் மூவியாக அந்த டீம்ஸ் மூவி இருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, முன்னாடிலாம் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, வெறும் ஸ்டார்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் அதிகமா இருக்கும். நவடேஸ் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் தி ஸ்டோரி லைன், லைக் மஞ்சுமேல் பாய்ஸ் அது எவ்வளவு ஹிட் ஆச்சு நமக்கே தெரியும். அந்த வகையில டீம்ஸ் வந்து ஒரு சரியான ஹிட்டான படமா இருக்கும். புதுமை வந்து இந்த படத்தில் பூவாக வரவில்லை, புயலாக வந்தது. நன்றி. டீம்ஸ் திரைப்படத்துல 13 பார்த்திபன்களை நாங்க பார்க்க போறோம் அப்படிங்கறத நிரூபித்த தம்பிக்கு நன்றி. அப்புறம் எல்லாரும் ஏன் பார்த்திபன் சாரோட அங்கிளுக்கே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியனில் இருந்து டெய்லர் கிராஃப்ட் அவர்கள் புளோரிடாவில் இருந்து நமக்காக இங்க வந்திருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துகளும். டெய்லர் கிராஃப்ட் அவர்களுக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த நன்றி. கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் விருதையும் இவ்வளவு அழகான ஒரு சாதனை பண்ணிருக்கோம். இதை நம்ம வாங்கறதுக்கு முன்னாடி I think we should definitely share few words. So we would like to
கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட் இந்த விருதை வழங்குவதை நமது இசையமைப்பாளர் டி இமான் அவர்களும் கிறிஸ்பாக பேசுவார் கிறிஸ்டோபர். Very good evening today, and back here again along with the cast and crew of the teams. I want to clarify two things. First of all, my name is Christopher Taylor Craft. I'm an adjudicator for the World Records Union. A little bit about the World Records Union. We have been running for quite a long time. We don't deal a lot with film industries because it's very difficult to set a record, but Teens is one of the select few who has achieved such a feat. What I'd like to do now is I'd like to read out the record so everybody understands what the record is for. The movie Teens, which was directed by Radhakrishnan Prabhavan, music composed by D. Iman, cinematography by Gavnik U. Ori, achieved the world record for the most audio launch ceremonies held for a movie at a single venue in a single day, as confirmed on 6th April 2024. Congratulations. Thank you so much, sir. Ladies and gentlemen, இது வந்து உண்மையாவே ஒரு போட்டோ ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுத்துட்டோம். பலமையில் தூரம் பயணித்து வந்து எங்கள் பலமுறை பேசியதற்கு ஒரு நிமிஷம் போட்டோகிராஃபர் சார் மொபைல் சார் லுக் பின்னாடி வீடியோ எடுத்துக்கோங்க. World Records Union ல Pure Beat Hall World Records Union please. Okay, 1 second. Okay ma? Okay. சார் உலக சாதனை உறுதிப்படுத்தப்படுகிறது. We would like to congratulate director and actor Ramesh. as well. T. Iman அவர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த டீம்ஸ் படக்குழுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். The world record. இந்த படத்துல நான் ஒரு ரசிகனாக என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, அப்பேத்துக்கு தனது தளபதியாகவும் தனது மகளாகவும் இருக்கக்கூடிய கீர்த்தனாவுடைய இந்த அப்பேத்து ஒரு விஷயம் உள்ள இருக்கும், இவருடைய அனுபவங்கள் இருக்கும். அதை தாண்டி பார்த்திபன் சார் அப்படின்னா அடித்தட்டு மக்களுக்கும் அவர் யாருன்னா ஒரு அற்புதமான கவிஞர் அப்படின்றது தெரியும். இந்த படத்தில் மொத்தம் 7 பாடல்கள், 7 பாடல்களையும் அவரே எழுதிட்டாரு. 7 ஸ்வரங்கள் மாதிரி 7 பாடல்கள். இந்த படத்தோட அளவுகோல் என்ன? டீன்ஸ் அப்படின்னா பருவம். 18 வயது பற்றி வந்திருக்கு, 12 16 16 வயதை பற்றி பாடல்கள் வந்திருக்கு, 16 வயதிலே படமும் வந்திருக்கு. ஆனால் இது டீன் என்பது 13 ஆரம்பிச்சு 19, அந்த 7 வருட காலம் ஒரு மனிதன் பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம், தனது அப்நார்மல் சிந்தனை என்பது அந்த 13 தான் தொடங்குது. 19 முடிஞ்சது. 19 வயசுல அந்த பையன் யாரு, அந்த பொண்ணு யார், அப்ப யாரா மாற போறாங்க? 35 வயசுல அடையாளத்தை படுத்திக்கலாம், 45 வயசுல அடையாளப்படுத்திக்கலாம். ஆனால் சிந்தனை, அந்த விதை என்பது இந்த டீன்ல தான் போடப்படுது. அந்த டீனை கையில் எடுத்து சார் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய அளவுகோல் என்ன? டி இமான். ஸோ இந்த படம் ஒட்டுமொத்த மக்களோடு, குடும்பத்தோடு, குழந்தைகளோடு போய் பார்க்கலாம். அந்த மாதிரி கதைகளை மட்டும்தான் தம்பி இமான் சூஸ் பண்ணுவார் அப்படின்றது வெகுஜன மக்களுக்கு. டீன் பார்த்திபன் சார் ஏதாவது சொல்லிடுவாரோ பயம் இல்லை. அதனுடைய அளவுகோலாக தம்பி இமான் அவர்களை பார்க்கிறேன். ஸோ ஒரு அற்புதமான இந்த நம்ம மேடையில் பார்த்துட்டோம். காலையிலேருந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதை பார்த்தோம். ஆனால் இதுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு. இந்த 13 முத்துக்களை பொறுக்கி எடுப்பதற்கு பின்னணியில் பார்த்திபன் சார் உழைப்பு எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்றத ஒரு டெக்னீஷியன் என்னால உணர்ந்து முடியும். 13 இன்றைய நிலைக்கு புரியுது. படம் வந்த பிறகு அந்த 13 அற்புதமாக பறந்து தெரியும், பருவச்சித்திராக இருக்கும். ஆமா, இந்த 13 குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையர்கள் என்பது மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காங்க. முதலில் தனது குழந்தைகளுக்கு நேசித்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு அழைத்து போறாங்க. ஸோ அந்த 13 வயது குழந்தைகள் அவர்களுடைய அம்மா அப்பா அத்தனை பேருடைய பிரேயர் இந்த டீன்ஸ் படத்துக்கு இருக்கு. டீன்ஸ் நிச்சயமாக எப்படி மஞ்சுமேல் பாசி எப்படி உலகளாவிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளை கொடுத்திருக்கோம். தமிழ் படத்தினுடைய நிகழ்கால அடையாளமாக நிச்சயமாக டீன்ஸ் இருக்கும். நிச்சயமாக அவரோட ரசிகர் என்ற முறையில் நான் காத்திருக்கேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த நடிகரும் இயக்குனருமான தேங்க்யூ. இவர் வந்து ஐயங்காடியா சூப்பரா நடிச்சிருக்காரு. இமான் சார் இப்போ பேசுவாங்க. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்துவுக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நாள்
காலையிலேருந்து தொடர்ச்சியா என்னோட இத்தனை வருட அனுபவத்துல இப்படி ஒரு ஆடியோ லான்ச் வந்து நடந்ததில்லை. அதுவும் தொடர்ச்சியாக 4 முறை இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள நிறைய புது புது முயற்சிகள். சாரோட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு பல படங்கள் இதுக்கு முன்னாடி பேசணும். அது என்னமோ சூழல் சரியா அது அமையல. பட் இந்த படத்துல வந்து சரியான சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சது. அதுக்காக இறைவனுக்கு நன்றி. அண்ட் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா 7 சாங்ஸ் முதல்ல ஒரு பாட்டு வைக்கலாம் 2 பாட்டு வைக்கலாம் அப்படின்னு வந்து தான் ஆரம்பிச்சாரு டிஸ்கஷன். அப்புறம் 2 3 ஆகி 3 4 ஆகி 4 5 ஆகி 5 6 ஆகி அப்புறம் 6 7 ஆயிடுச்சு. அண்ட் இந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சிச்சுவேஷனல் சாங்ஸ். படத்துக்குள்ள ரொம்ப சரியான இடத்துல வந்து போகக்கூடிய பாடல்கள் எல்லாமே கதை ஓட்டத்துக்கு எந்த ஒரு இடையூறாக இந்த பாடல்கள் இல்லாம ரொம்ப அழகா இது வந்து பொருந்திருக்கு இந்த படத்துக்குள்ள. அண்ட் கூடுதலாக அந்த ப்ரமோஷனல் சாங்னு ஒன்று நாங்கள் பண்ணி அதுவும் இப்போ படத்துக்குள்ள சேர்ற ஒரு ஃபுட்டேஜாக அது மாறிடுச்சு. ஸோ நிறைய வெரைட்டி ஒரே படத்துல நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஆச்சு இது தெரிஞ்சு 125+ நினைக்கிறேன். இந்த படம் தெரியல, கரெக்டாக நம்பர் தெரியல எனக்கு. பட் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஜான்ராக்குள்ள தான் அது அடங்கும். வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் வந்து பண்ணுறதுக்கு அந்த கதை சூழலே வந்து ஏற்புடையதாக இருக்காது. அதனால நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் டியூன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கோப் நிறைய படங்கள் இருக்காது. பட் இந்த படத்துல வந்து சார் எப்படி ஒரு சின்ன குவர்க் இருக்கும். சார் வந்து எது பண்ணாலுமே வந்து அது ஒரு சின்ன குவர்க் இருக்கும். இது ஏன் இப்படி அணுகக்கூடாது, இது ஏன் இந்த ஒரு பார்வையில் இதை பார்க்கக்கூடாது அப்படின்ற பார்வை வந்து எப்பவுமே சார்கிட்ட இருக்கும். அது எனக்கு வந்து டியூன்ஸ் பண்ணும் போதும் அது எனக்கு இன்னும் வைடா ஓப்பன் ஆச்சு மைண்டு. நம்ம எது வேணாலும் நம்மள்கிட்ட சார் வந்து இப்படி ஏன் அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு தைரியமா சொல்லலாம், தைரியமா கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இன்னும் எனக்கு இது கூடுதல் ஒரு பிளெஸிங்கா பார்க்கறது சாரோட லிரிக். ஏன்னா நிறைய லிரிக் வந்து இப்போ சாங் ஷூட்டிங்னு காலைல போயிடுவாரு, நைட்டு தான் லிரிக் அனுப்புவார். சுட நைட்டு லிரிக் அனுப்பி அதை பார்த்து அதுக்கு உடனே மெட்டமைச்சு காலைல சிங்கரை கூப்பிட்டு பதிவு பண்ணி உடனே சுட ஷூட்டிங் போகும். மதியானம் அப்படியே ஷார்ட் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நிறைய சாங்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருடைய ஒர்க்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் பண்ணிட்டோம், செகண்ட் ஹாஃப் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் பேசின தொகுப்பாளர் அண்ட் தொகுப்பாளினி 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தொகுப்பாளர் குறிப்பாக, ஏன்னா நீங்கள் நிறைய மேடைகள் உங்களை பார்த்துருக்கேன் பிரதர், வாழ்த்துக்கள். ஏன்னா சுத்த தமிழில் ரொம்ப அழகாக நிகழ்ச்சி தொகுத்து கொண்டு போகிறது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த மாதிரி நண்பர்கள் சந்திக்கும் போது, அதுவும் இந்த மாதிரி இசை நிகழ்ச்சியில சினிமா துறையில இருக்கிற இந்த மாதிரி இசை நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அந்த மாதிரி சுத்த தமிழில் அழகா பேசக்கூடிய நண்பர்களை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க இங்க அப்படின்னு. ஸோ நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட நபர்களும் இப்படி போன்ற தொகுப்பாளர்களை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசையா இருக்கு. அண்ட் காலையில் பேசின சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ. முக்கியமாக இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பில்லர், பெரிய சப்போர்ட். நீங்க எல்லாரும் தொலைவில் இருந்தாலும் எங்களுடைய மனசுக்கு ரொம்ப அருகாமையில் நீங்க எல்லாருமே வந்து இருக்கிறீங்க. அதுக்கு என்னுடைய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். நீங்க கொடுக்குற ஹோப் அண்ட் சப்போர்ட் தான். நீங்க தொலைவில் இருந்தாலும் எங்க மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்காக உங்க எல்லாருக்கும் பேராக என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். என் தம்பி ராமையா சார் ரொம்ப நன்றி. வெறும் வாழ்த்து சொல்வதற்காக வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆனந்த் சரிகமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆடியோ சப்போர்ட். வந்து ஏன்னா ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்டார் காஸ்ட், அதுக்கு ஒரு வேல்யூ அப்படின்லாம் வந்து போகாம இங்கே வெறும் ஒரு டைரக்டருடைய வேல்யூ, இந்த மியூசிக் கேட்டு சாங்ஸ் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டு இது நீங்க சைன் பண்ணிருக்கீங்க இந்த ஃபிலிம். அதுக்காக சரிகமாக்க வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. நான் வந்து வெற்றி விழாவில் தான் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன். மைக்கில் பேசுறதுக்கு இப்போ வந்து கமலா தியேட்டரில் டைம் இல்லை. வெளியில் வந்து நிறைய ஜனங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம படத்துக்கும் இதே மாதிரி கூட்டம் வெளியில் நிரம்பி வழியோன்ற நம்பிக்கையோட இப்போதைக்கு விடைபெறுகிறேன். நன்றி. Thank you so much, sir.